ரீசென்ட்லி இந்த ஒரு இன்ஸ்டா வீடியோ பார்த்தேன். இதுக்கு ஒரு 24K கிட்ட லைக் இருந்துச்சு. ஐ திங்க் பாதிக்கப்பட்டவங்க நிறைய லைக் போட்டிருப்பாங்க. என்னன்னா அந்த இமேஜை பாருங்க, ஹெச்ஆரையும் மேனேஜரையும் ஒரு டெரிஃபைங்கா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜென்ரலைஸ்னா நிறைய விஷயத்த நம்ம வச்சிருக்கோம், அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. பெட்டர் இது ஒரு சின்ன ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல நடக்குது. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து நிறைய இந்தியன் பீப்புளும் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. அதில் ஒரு லாயர் ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போறப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பிரிட்டிஷ் லாயர்ஸ் வந்து கோர்ட்டுக்குள்ள ஷூஸ் போட்டிருக்கலாம், அதுக்கு அலௌடு. பட் ஆனா இந்தியன் லாயர்ஸுக்கு வந்து அது அலௌட் இல்லை. இது பார்த்த அந்த இந்தியன் லாயர் என்ன பண்றாருன்னா ஒரு கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி எங்களுக்கும், நாங்களும் படிச்சு நல்ல பொசிஷன்ல இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம், அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கும் அந்த பெர்மிஷன் வேணும், நாங்களும் வந்து கோர்ட்டுக்குள்ள ஷூஸ் போட்டு வர அலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஜட்ஜி தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜட்மெண்ட் வந்து இல்ல அது அலௌட் இல்லைன்ற மாதிரி தான் வரும். அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவார். பல வருஷங்கள் கழிச்சு வந்து ஒரு ஜட்ஜ் வருவாரு. அந்த புது ஜட்ஜ் இருக்கிறப்பயும் ஒரு வழக்கு போடுவாரு. அவருக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனா என்ன ஆகும்னா அந்த புது ஜட்ஜ் அவரும் ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜி தான். அவர் என்ன சொல்லுவார்னா அவர் பாசிட்டிவான ஒரு இது கொடுப்பாரு. இந்தியன் லாயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள செருப்பு போட்டு, அதாவது ஷூ போட்டுக்கிட்டு பாதுகை போட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அந்த கதை பேரே பாதுகை தான், பாதுகை அணிஞ்சிட்டு வரலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. அடுத்தது அந்த கடைசி லைன்ல அந்த ஸ்டோரியில ஒரு விஷயம் அவர் மென்ஷன் பண்ணுவாரு. அந்த ஜட்ஜு அந்த லாயரை பார்த்து ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜோட தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் பீப்புளோட ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அழகா முடியும். இந்த கதையோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு பீப்புளை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா ஜென்ரலைஸா திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பார்த்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் நானும் அந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஹெச்ஆர் வச்சு, ஏன்னா ஒரு எம்ப்ளாயி தான் மேனேஜராகவும் மாறுறாங்க, ஒரு எம்ப்ளாய் ஹெச்ஆரும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி தான். எம்ப்ளாயா இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரா ப்ரமோட் ஆவாங்க. அதே மாதிரி ஹெச்ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயி. அவங்க எம்ப்ளாய்க்கும் எம்ப்ளாயருக்கும் நடுவுல இருக்க ஒரு, என்னோட புரிதல் படி ஹெச்ஆர்ன்றவங்க எம்ப்ளாய்க்கும் எம்ப்ளாயருக்கும் நடுவுல இருக்க ஒரு பார்ட், ஒரு பேலன்ஸான பார்ட். ஆனா இதுல என்ன ஆகும்னா எம்ப்ளாயி சைட்ல நின்று அவங்களுக்கான சில விஷயங்களை பேசுறப்போ எம்ப்ளாயர் கிட்ட இருந்து அடி விடும். எம்ப்ளாயி சில மிஸ்டேக்ஸ் பண்றப்போ எம்ப்ளாயர் சைட்ல இருந்து பேசுறப்போ எம்ப்ளாயி சைட்ல இருந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வரும். மஸ்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்ற மாதிரி ஹெச்ஆருக்கு ரெண்டு சைட்லயும் அடி விடும். மேனேஜர் கூட சில இடத்துல நல்லா கம்பெனிஸ்குள்ள பாலிடிக்ஸ் பிளே பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா ஹெச்ஆர் நிறைய இடத்துல அடி வாங்குவாங்க. ஸோ இது பார்த்தோன்னு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஸோ ஜென்ரலைஸ்டா சொல்லாதீங்க, ஹெச்ஆரும் ரொம்ப கஷ்டப்படுற பீப்புள் இருக்காங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.